தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். உளவுத்துறை அறிக்கையால் அதிமுகவில் உற்சாகம். உளவுத்துறை அறிக்கையால் அதிமுகவில் உற்சாகம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். 2024 ஆண்டு இந்திய பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்துவிட்டது. ஏப்ரல் 19 வாக்குப்பதிவு முடிந்துவிட்டது. வாக்கு எண்ணிக்கை ஜூன் மாதம் 4 நடைபெற உள்ளது. வாக்குப்பதிவுக்கு முன்பாக கருத்து கணிப்புகள் எல்லாம் திமுகவிற்கு சாதகமாகவே இருந்தன. திமுக 30 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவித்திருந்தன. ஆனால் திமுக ஆட்சியின் மீதுள்ள குற்றச்சாட்டுகள், அனல் பறக்கும் பிரச்சாரம், சூறாவளி பிரச்சாரங்கள் மற்றும் திமுகவில் உள்கட்சி பூசல், திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு அமைச்சர்கள் அதிருப்தியின் காரணமாக வேலை பார்க்காமல் இருத்தல் ஆகியவற்றின் காரணமாக திமுக கூட்டணிக்கு சற்று பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. வருகிற பாராளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளில் மொத்தம் 30க்கும் மேற்பட்ட தொகுதிகள் திமுக வெற்றி பெறும் என்று முந்தைய கருத்து கணிப்புகள் தெரிவித்திருந்தாலும் வாக்குப்பதிவுக்கு பிந்தைய தேர்தல் கள நிலவரங்கள் திமுகவுக்கு சாதகமாக இல்லை என்றே தெரிகிறது. இதன் காரணமாகவே திமுக வேலை பார்க்காத அமைச்சர்களையும் மாவட்ட செயலாளர்களையும் களையெடுக்க முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. வாக்குப்பதிவுக்கு பின்பு கண்டிப்பாக இது நடக்கும். ஆனால் உளவுத்துறை அறிக்கையின்படி திமுக 30 தொகுதிகள் பெறுவதற்கு வாய்ப்பில்லை என்றே கூறப்படுகிறது. 10 - 15 தொகுதிகள் திமுக படுதோல்வி அடையும் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மொத்தம் உள்ள 40 தொகுதிகளில் 10 - 15 தொகுதிகள் திமுக அதன் கூட்டணி கட்சிகள் தோல்வியடையும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாது என்று கூறப்பட்டுள்ளது. அதிமுக 10 - 15 தொகுதிகள் இந்த தேர்தலில் வெற்றி பெறும் என்று உளவுத்துறை அறிக்கை கூறப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. உளவுத்துறையின் இந்த அறிக்கையால் அதிமுகவில் உற்சாகம் கரைபுரண்டோடுகிறது. 1 அல்லது 2 தொகுதிகள் தான் அதிமுக வெற்றி பெறும் என்று கணிக்கப்பட்டிருந்தன. ஆனால் தற்பொழுது 15 தொகுதிகள் வரை அதிமுக வெற்றி பெறும் என்று கூறப்பட்டிருப்பது அதிமுகவில் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசியல் சாணக்கியத்தை காண்பிப்பதாக கூறப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைத்திருந்தால் கூட இவ்வளவு தொகுதிகள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை. பாரதிய ஜனதா கட்சியை தன்னுடைய கூட்டணியிலிருந்து கலற்றிவிட்டதே இந்த வெற்றிக்கு காரணம் என்று எடப்பாடி நம்புவதாக கூறப்படுகிறது. ஆக 10 - 15 தொகுதிகள் அதிமுக வெற்றி பெறும் என்ற உளவுத்துறையின் அறிக்கை அதிமுகவில் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக தொண்டர்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் உள்ளனர்.